12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நேற்றைய தினம் வெளியான நிலையில் அந்த தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்களுக்கான உடனடி துணைத் தேர்வுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த துணைத் தேர்வுக்கான அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கிறது. 12ஆம் வகுப்பு துணைத் தேர்வு அட்டவணையை வெளியிட்டிருக்கிறது பள்ளிக்கல்வித்துறை. தேர்வு முடிவுகள் வெளியான ஒரு மாதத்துக்குள்ளாகவே மாணவர்கள் துணைத் தேர்வில் பங்கெடுத்து வரக்கூடிய கல்வியாண்டிலேயே அவர்கள் கல்லூரிகளில் சேரக்கூடிய வகையில் தேர்வு அறிவிப்பு தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. செய்தியாளர் பிரபாகரன் நம்முடன் இருக்கிறார். பிரபாகரன், விவரங்கள். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்ட நிலையில் தற்பொழுது இந்த துணைத் தேர்வுகளுக்கான பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருந்தது. நேற்றைய தினமே எந்த தேதியில் துணைத் தேர்வுகள் இருக்கும், அதற்கு மாணவர்கள் எவ்வாறு விண்ணப்பிப்பது என்பது தொடர்பான ஒரு அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்ட நிலையில் தற்பொழுது முழு விவரங்கள் ஆனது வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதன்படி இந்த மாணவர்கள் அதாவது புதன்கிழமை முதல் 14/5 முதல் 29/5 தேதி வரை காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் அந்த தனி தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று துணைத் தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதே போல தனி தேர்வர்கள் அவர்கள் பயின்ற அந்த பயிற்சி மையம் வாயிலாக இதே நாட்களில் காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை கல்வி மாவட்ட வாரியாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சேவை மையங்கள் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்ற அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. மிக முக்கியமாக இந்த மாணவர்கள் அதாவது தேர்வில் தோல்வியடைந்திருக்கக்கூடிய மாணவர்கள் மீண்டும் உடனடியாக தேர்வு எழுதி இதே கல்வியாண்டிலேயே அடுத்து வரக்கூடிய பொறியியல் கலந்தாய்வு அல்லது கலை அறிவியல் கல்லூரிகள் கலந்தாய்வில் கலந்து கொண்டு உடனடியாக இந்த இடைநிற்றலும் இல்லாமல் நேரடியாக கல்லூரியில் சேர்வதற்காக இந்த நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல சிறப்பு அனுமதி திட்டமாக இந்த மே மாதம் 14ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த நாட்களில் இந்த துணைத் தேர்வுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய தவறக்கூடிய மாணவர்களும் மீண்டும் விண்ணப்பிப்பதற்கு அவர்களுக்கு கால அவகாசம் என்பது வழங்கப்பட இருக்கின்றது. அதன்படி ஜூன் மாதம் 25ஆம் தேதி இந்த தேர்வு என்பது துணைத் தேர்வுகள் தொடங்கும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்திருக்கின்றது. ஜூன் 25 அதே போல மொழி பாடத்துடன் தேர்வு என்பது தொடங்கி ஜூலை மாதம் 2ஆம் தேதி வரை இந்த தேர்வு என்பது நடத்தப்பட இருக்கின்றது. விரிவான பட்டியல் அரசு தேர்வுகள் இயக்ககத்துடைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கின்றன. பள்ளி மாணவர்களுக்கு அவர்கள் பயின்ற பள்ளி தலைமை ஆசிரியர் வாயிலாகவும் தனித் தேர்வுகளுக்கு அவர்கள் பயின்ற அந்த பயிற்சி மையம் வாயிலாகவும் இந்த தேர்வு பட்டியல் என்பது கொடுக்கப்படும். எந்த மாணவர்களும் விடுபடாமல் முழுமையாக விண்ணப்பிக்க அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்திருக்கின்றது. உடனடியாக துணைத் தேர்வுகள் நடத்தப்பட்டு மாணவர்கள் தேர்ச்சி பெற்று உடனடியாகவே உயர்கல்வியில் சேர்வதற்கான வாய்ப்பு என்பது அவர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக தேர்வுகள் இயக்ககம் அறிவித்திருக்கின்றது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.